உங்க அக்கா இருக்காங்களா கனிமொழி அக்கா, ஆமா பொதுச் செயலாளர், அவங்க தலைமையில வந்து உங்க கட்சிக்காரங்க கூப்பிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அக்கா வந்து போன தேர்தலே பாத்தில 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரும், ஊருக்கு நம்பர் 1. சொல்லுங்க 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தரும், இது ரூட் நம்பர் 2. சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னப்பா? இல்லக்கா, போன தேர்தல இந்த மாதிரி நிறைய உருட்டிட்டாங்க. இந்த தேர்தல என்ன உருட்ட போறாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா தகவல்? அதான்ப்பா, போன தடவையே நீட் ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதை இன்னும் பண்ணல. இந்த தேர்தலையும் நீட் ரத்து 1ஆம் நம்பரா இருக்கும். அடுத்தது மத விலக்கு 2ஆம் நம்பரா இருக்கும். 3ஆம் நம்பர்ல சிலிண்டர் சிலிண்டர் அதெல்லாம் கம்மி பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லுவோம். அப்புறம் பெட்ரோல் விலையை கம்மி பண்றோமோ, அதுக்கப்புறம் இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்றோமோ, கல்வி கடன் தள்ளுபடி பண்றோமோ, வாய்க்கு வந்த பல்லாம் அடிச்சு விடுவோம். ஆனா நிறைவேற்ற மாட்டோம்ன்றது மக்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த கூட்டம்ன்ற நான் கேக்குறேன். நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. என்ன பண்றது? அது வந்து மக்கள் நீங்களே பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்களாச்சும் யோசிச்சு 2026ல முடிவெடுங்க. அதெல்லாம் மக்கள் முடிவெடுப்பாங்க. நீ வந்த விஷயத்த சொல்லு.